ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு loshiyum நானும். இன்றைக்கி ப்ரோக்கோலி கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பூரி, சாதத்தோட கூட இது சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் 2 ப்ரோக்கோலி வாங்கியிருக்கேன், 4 வெங்காயம், 2 தக்காளி, 1 கப்பு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன், ஒரு 10 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கூடவே நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணலாம். இப்போது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ப்ரோக்கோலியை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். முதல்ல லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதை பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நல்லா சுடு தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு கொதிக்கிற அளவுக்கு வந்தோடனே நம்ம எல்லா ப்ரோக்கோலியும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரோக்கோலியும் காலிஃப்ளவர் மாதிரி தான். ஸோ அதில் குட்டி குட்டி பூச்சி இருக்கும் இல்லையா, அதை நம்ம சுடுதண்ணில் போடுவோம். அதே போல் ப்ரோக்கோலியும் சுடுதண்ணில் போட்டு வச்சோன்னா அந்த குட்டி பூச்சிலாம் செத்துரும். இப்போ நான் 1 கப் பச்சை பட்டாணி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சுடுதண்ணிலே கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்துடும். திரும்ப இதை மூடி போட்டு ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆனது பிறகு இதை இந்த தண்ணியிலேருந்து நல்லா வடிச்சிட்டு பச்சை தண்ணி வச்சு ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதை இப்போ ஒரு கடாய் வச்சிடலாம். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சிடுச்சு. ஒரு இலை, ஒரு அரை இன்ச் பட்டை, 3 லவங்கம், ஒரு ஸ்டார், இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலாலாம் பொரிஞ்சிடுச்சு. நான் 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்குங்க. இப்போது நான் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அது எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ கூடவே நான் தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி நல்லா தொக்காயிடணும். அப்போ தான் நம்ம கிரேவி நல்லாயிருக்கும். இந்த பச்சை வாசனைலாம் போய் சூப்பராக டேஸ்ட்டாக ஆகும். இப்போ ப்ரோக்கோலியை அந்த சுடு தண்ணிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கங்க. நான் காஷ்மீரி மிளகாய் பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். இப்போது அந்த தக்காளி, வெங்காயம், மிளகாய் பொடிங்க எல்லாமே ரொம்ப அப்படியே மசாலாவாக ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ப்ரோக்கோலியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கங்க. நல்லா கலந்துட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். பாருங்கள், அந்த ப்ரோக்கோலி நல்லா வெந்திருக்கு. கொஞ்சமாக சுருங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ப்ரோக்கோலிக்கு கிரேவி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. டயட் இருக்கவங்களாம் கூட இந்த ப்ரோக்கோலி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இது நம்ம சூப் மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ திரும்பவும் நான் மூடி போட்டு மூடிடுறேன். பாருங்கள், நல்லா கொதிக்குது. ஆனால் நம்ம பார்க்கறதுக்கு தண்ணியாக தான் இருக்கும். இப்போ நம்ம முந்திரி பருப்புலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணோன்னே திக்னஸ் ஆகிடும். பாருங்கள், இந்த முந்திரி பருப்பு பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு அதில் இருந்து வாஷ் பண்ணி அதையும் ஊற்றிக்கலாம். இது ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும் நம்ம கிரேவிக்கு. சூடாக இருக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆறின உடனே அவ்வளோ திக்னஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான், நம்ம ப்ரோக்கோலி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தியோடு சூப்பராக வச்சு சாப்பிடுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.